தீபாவளி ஸ்பெஷல் நல்ல சாஃப்டான அதிரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க அதிரசம் எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். அதிரசம் செய்யறதுக்கு நான் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பச்சரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன். அரிசியை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஒரு 3-4 வாட்டி நல்லா அலசிட்டு வந்துடலாம். இப்போ அரிசியை நல்லா அலசிட்டு வந்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துட்டு அரிசியை 1 மணி நேரம் ஊற விட்டுடலாம். அரிசி நல்லா ஊறணும், ரொம்ப நேரம் ஊற தேவையில்லை. 1 மணி நேரம் ஊறினா கரெக்டாக இருக்கும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு, அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிடலாம். தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி ஃபில்டரில் அரிசி ஒரு 10 நிமிஷத்துக்கு போட்டு வைக்கலாம். நல்லா தண்ணி வற்றிட்ட பிறகு ஒரு துணியில் நம்ம ஆற விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி ஃபுல்லாக நல்லா வடிஞ்சிடுச்சு. நம்மளுக்கு ஈரப்பதம் இருக்குல்ல, அதனால ஒரு துணியில் ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே போட்டு ஆற விட்டுடலாம். அரிசி ரொம்ப காயக்கூடாது, ஈரப்பதம் இருக்கணும், ஆனால் கையில் ஈரம் ஓட்டக்கூடாது, அந்த மாதிரி. இப்போ பாருங்கள், ஒரு டவலில் நான் அரிசியை காய வச்சிடுறேன். வெயிலெல்லாம் காய தேவையில்லை, நம்ம ஃபேன் கடியிலே காய வச்சா போதும். இப்போ பாருங்கள், அரிசியில் இந்த ஈரப்பதம் இருக்குல்ல, நம்ம கை தொட்டால் அரிசி ஒட்டணும், ஆனால் ஈரம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், அரிசி லைட்டாக கையில் இந்த மாதிரி ஒட்டணும், ஆனால் தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு இந்த அரிசியை மாற்றிக்கலாம். கூடவே கொஞ்சமாக சுக்கு, ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நீங்கள் நிறைய செய்யறதா இருந்தால் நீங்கள் மாவு மில்லில் கொண்டு அரைச்சிக்கோங்க. நான் 1 கிளாஸ் அளவு எடுத்துருக்கிறதுனால வீட்லேயே மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கிறேன். இப்போ இது ஒரு ஜல்லடையில் நல்லா நைஸாக ஜெலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட் டைமே அரைக்கிறப்பயே ஃபுல்லாக நல்லா நைஸாக இருக்காது, அதனால் ஃபஸ்ட் டைம் நல்லா இந்த மாதிரி ஜெலிச்சுக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற அரிசியை இன்னொரு வாட்டி போட்டு இன்னொரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க. எனக்கு இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, இது ஜெலிக்க முடியல, அதனால் நான் இன்னொரு வாட்டி மிக்சியில் சேர்த்து ஜெலிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ திரும்ப அரைச்சிருக்கதையும் சேர்த்து இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம். எனக்கு பேலன்ஸ் இதுதான் கிடச்சிருக்கு, இதை நம்ம சேர்க்க தேவையில்லை, கீழே போட்டுடலாம். அரிசி ஈரப்பதத்தில் தான் இருக்கணும், காயக்கூடாது. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாத்திரத்தில் மாற்றிட்டு நீங்கள் ஈரத்துணி போட்டு மூடி வச்சாலும் சரி, இல்லைன்னா தட்டு போட்டு மூடி வச்சாலும் சரி. நம்ம அரிசி மாவை பிடிச்சா இந்த மாதிரி பிடிக்க வரணும். இப்போ நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி இதை மூடி எடுத்து வச்சிடுறேன். எடுத்து வச்சுட்டு நம்ம பாகு காச ஆரம்பிச்சிடலாம். பாகு காசுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். எந்த கிளாஸில் அரிசி எடுத்தோமோ அதே கிளாஸில் 3/4 கிளாஸ் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணுன்னா நீங்கள் 1 கிளாஸ் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வெல்லத்தை. இப்போ அதுலேயே 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி இந்த அளவு கரெக்டாக இருக்கும், அதிகமாக சேர்க்காதீங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி கலந்து விடுங்க. வெல்லம் கரைஞ்சி வந்தோடனே ஃபஸ்ட்டு இதை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாகு காச ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு, வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு வெல்லத்தை இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். அதில் டஸ்ட்டு நிறைய இருக்கும், அதனால தான். இப்போ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு நம்ம பாகு காசலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்ட்டு. இப்போ ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கரண்டியில் இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ ஒரு கொதி வரட்டும். இப்போ கரெக்டாக ஒரு கொதி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் தண்ணியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா திக்காகும். அப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கீழே ஒரு தட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து பாகு செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஊற்றினா இது களையக்கூடாது, இந்த மாதிரி ஒரே இடத்துல நிற்கணும். இப்போ கையில் நம்ம எடுத்து பார்த்தா இந்த மாதிரி உருட்டுறதுக்கு வரணும். அவ்வளோதான், பாகு கரெக்டாக இருக்குது. இது தக்காளி பதம் சொல்லுவாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அரிசியில் இந்த பாகை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 3/4 வாசி சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. தேவைப்பட்டால் நீங்கள் ஃபுல்லுமே சேர்த்துக்கோங்க. எனக்கு ஃபுல்லுமே கரெக்டாக இருந்தது. நான் ஃபஸ்ட்டு பாதி சேர்த்துட்டு மிச்சம் இருக்கிறதையும் திரும்ப சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி கைவிடாமல் கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். இந்த மாதிரி லைட்டாக இலகுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கிறேன். நீங்கள் அப்படியே வைக்கிறதா இருந்தாலும் மூடி போட்டு வச்சுருங்க, இல்லைனா டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு காயாமல் இருக்கிறதுக்கு மேலே லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுருங்க. இது உடனே நம்மளால் சுட முடியாது, ஒரு நாள் அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க.
நீங்கள் இதை ஒரு நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் இந்த மாவை யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில் வச்சு. நான் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன், அதனால நான் அடுத்த நாளே செய்ய போகிறேன். இப்போ ஒரு நாள் ஆயிடுச்சு. மாவு பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு மாவு இலகலாக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக அரிசி மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அரிசி மாவு அப்படியே சேர்க்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் ஈரப்பதத்தோடு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக உருண்டை எடுத்துட்டு பால் கவரில் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன். ரொம்ப மெலிசாக தட்டாதீங்க, இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் தடியமாகவே தட்டுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெயை ஹீட் பண்ணிட்டேன். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் தான் இருக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதிரசத்தை தட்டி வச்சு இதை சேர்த்துக்கலாம். நம்ம போட்டோன்னே மேலே உடனே எலும்பி வரக்கூடாது, லைட்டாக ஒரு 10 செகண்ட்ஸ் ஆகாது இந்த மாதிரி எலும்பி வரத்துக்கு. அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ பாருங்கள் பொறுமையாக எலும்பி வருது. இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சலசலப்பு சுத்தமாக அடங்கிடுச்சு, 2 சைடுமே வெந்திருக்கு. இந்த கரண்டி எடுத்துக்கோங்க, இன்னொரு கரண்டி எடுத்து மேலே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆயிலெலாம் ரிலீஸ் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வாட்டர் வரலன்னா நீங்கள் ஒரு தட்டு எடுத்து அது மேலே இன்னொரு தட்டு வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடும். இதே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். நான் எல்லாமே போட்டு இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு நியூஸ் பேப்பரில் போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன தான் எண்ணெய் ஃபில்டர் பண்ணி எடுத்தாலும் லைட்டாக ஆயிலாக தான் இருக்கும். கொஞ்ச நேரம் இந்த மாதிரி பேப்பரில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட அதிரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம செஞ்ச உடனே சாப்பிட்றத விட 2 நாள் கழித்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.